நம்பிக்கையாயிராமல். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, எனக்கு ஆற்றல் இருக்கிறது, பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது. இல்லை, ஒரு சொல்கிற வார்த்தை கவனிங்கள். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை வைக்கத்தக்கதாக, நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. இன்று காலை ஒரு செய்தி வாசித்தேன் தியானத்துல. அந்த ஆக்கியோன் சொல்லுகிறார், சிருஷ்டிப்பின் நாளிலே தேவனுக்கு எந்த வல்லம் இருந்ததோ அதே வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. சிருஷ்டிப்பின் நாளிலே, இந்த சிருஷ்டிப்பில தேவன் பின்னணியில் இருக்கிறார். இந்த இருளிலே கடந்து போகிற நம்புதை பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு இருளிலும் அவர் பின்னா இருக்கிறார். ஒவ்வொரு இருளை பார்க்கிற அந்த இருளுக்கு பின்னாலே வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு தேவன் இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்கிறது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். என் அன்பு ஊழியர்களே, உங்கள் கிருபையின் மேல் நம்பிக்கை வேண்டாம், உங்கள் திறமைகள் மேல் நம்பிக்கை வேண்டாம், உங்கள் குரல் வளத்தின் மேல் நம்பிக்கை வேண்டாம், உங்கள் அறிவின் மேல் நம்பிக்கை வேண்டாம், உங்கள் ஆற்றல் மேல் நம்பிக்கை வேண்டாம், உங்கள் திருச்சபை மக்கள் மேல் உங்கள் நம்பிக்கை வேண்டாம். அது என்னுடைய அனுபவம். அவர் சொல்லுகிறார், மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. நம்முடைய கருப்பொருள் என்னவென்றால், அது முடியாத ஒன்று. மரித்தோரை எழுப்புகிற தேவன். நம்புறீங்களா? இதெல்லாம் வாழ்க்கையில மரித்து போனதோ, மரித்து போன நம்பிக்கை, மரித்து போனவனுடைய ஜெப வாழ்க்கை, மரித்து போனவனுடைய ஆரோக்கியம், இதெல்லாம் டெட் செல், மரித்து போனது. ஆனால் மரித்து போன அந்த உயிர் அணுக்களையே தேவன் திரும்ப செய்வார். என்றால் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள் நிச்சயித்திருந்தோம். அதான் வாழ்வின் முடிவு. திரும்ப சொல்லுகிறேன், ஹோப்லெஸ் ரியாலிட்டிஸ், நம்பிக்கையே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு நம்புதே பிள்ளையே, சூழ்நிலை பார்க்கும் போது நம்பவே முடியல. இந்த காணாவூர் கல்யாணத்துல மரியாள் சொன்னாள், அவர் என்ன சொல்லுகிறார் அப்படி செய்யுங்கள். ஒரு சின்ன விளக்கம், அவர் என்ன சொல்லுகிறார் அப்படி செய்யுங்கள். என்ன நடக்கும் யாருமே தெரியாது, செய்யுங்கள். ஒன்று அதனுடைய விளைவை சொல்லியிருக்கலாம், பலனை சொல்லியிருக்கலாம், ஒன்றுமே சொல்லல மரியாள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் சொன்னது, அது கற்றாடி தண்ணீரை ஊற்றுங்கள். அப்படி சொல்லியிருக்கலாம், ரசமாய் மாற்றுவேன், அது சிறப்பா இருக்கும். வேற ஒண்ணுமே சொல்ல, நீ செய், நான் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவேன். சப்மிஷன் அண்ட் சரண்டர். வாழ்க்கையிலே ஹோப்லெஸ் ரியாலிட்டிஸ் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, அதுல கடந்து வந்திருக்கிறோம், அதுல வளர்ந்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில என் நண்புதே பிள்ளையே, go through that. அதுல கடந்து செல்ல